இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயம் சொல்லி ரெண்டையும் விவாதிக்கிறோம். ஸோ நேற்றுக்கும் கோட்டாஸ் தான் நடந்துட்டு இருந்தது, இன்னைக்கும் கோட்டாஸ் தான் நடக்குது. அதை தாண்டி யார் இந்த டாஸ்க்கை சரியா பண்ணலை அப்படின்னு சொல்றப்போ சாண்ட்ரா, ரம்யா அப்படின்னு சொல்றாங்க. பட் ரம்யா தான் ஜெயிலுக்குள்ள போற மாதிரி காட்சிகள் இருக்கிறத பார்க்க முடியுது. சாண்ட்ரா அங்கங்க பண்ணிருக்காங்க, பண்ணலன்னு சொல்ல முடியாது. அண்ட் ரெண்டாவது, சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் நடுவில் அது ஒரு பெரிய பிரச்சனை போகுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி திவ்யா இவங்களுக்கும் பார்வதிக்கும் கமல்களுக்கும் நடுவில் இருக்கிற இந்த பிரச்சனைக்கு திவ்யா, சாண்ட்ரா, சபரி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேஸ் போட்டு அதை தனியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நான் ஹரிஷ் மோட சில பேசுறதுக்காக பிரியா ஒரு நினைச்சேன். ஸோ நீ சொன்ன 2 பாயிண்ட்ல இப்ப இந்த கம்ருதீனும் பார்வதி மேலேயும் போட்டிருக்கிற அந்த கேஸ் எப்படியோ சனிக்கிழமை திரும்ப இவர் அது ரீஓபன் பண்ணி ஆர்கியூ பண்ண போறாரு விஜய் சேதுபதி. அது எதுக்கு அந்த கேஸ் வந்திருக்குன்றது எனக்கு தெரியல. அது ஒரு இது. அடுத்தது நீ சொல்ற இந்த திவ்யா சாண்ட்ரா இஷ்யூ ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு நேரத்துல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க சம்பந்தப்பட்டவங்க. நான் சொல்றது சாண்ட்ரா இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க, நாளைக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க. திவ்யா இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க, நாளைக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க. இங்க பிரஜன் அட்லீஸ்ட் அவராச்சும் சும்மா இருப்பாருன்னு பார்த்தாக்கா இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு இன்டர்வியூல எல்லாத்துக்கும் பிஹைண்ட் ரீசன், நான் வெளியில வந்ததுக்கு ரீசன் திவ்யான்ற மாதிரி சொல்றாரு ஒரு இடத்துல இல்ல திவ்யாவுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்றாரு. நீங்க ஜஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிடுங்கன்ற ஒரு இன்டர்வியூ வெளியில கொடுக்க போறீங்கன்னா அதுல அந்த பாயிண்ட்ல ஸ்டிக் பண்ணிக்கோங்க அப்படின்றதுதான் வாட் வி ஆர் ட்ரைங் டு சே. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிக்கலாம் அப்படின்றது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் திவ்யாவை பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது என்ன சொல்றது, எல்லாமே உண்மை கிடையாது. நிறைய ஃபிளாஸ் இருக்கு திவ்யா கிட்ட. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வாய்ஸ் ரைஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றதால கரெக்டா இருக்கும் அந்த சந்தேகம் நம்மளுக்கு வரது இல்ல. இப்போ அந்த இதுல கோர்ட் டாஸ்க்ல கூட திவ்யா சொல்றாங்க, நான் இதுக்கு முன்னாடி பார்வதியை நான் வெளியில பார்த்ததே இல்லைன்னு. வெளியில இவங்க உள்ள என்ட்ரி ஆகுறப்பவே ஒரு போட்டோ வெளியில வந்துச்சு, விஷால்ல பார்வதி இவங்க எல்லாம் அந்த ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்ல ஸ்டேடியம்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் வெளியில வந்துட்டு இருந்தது. சோ என்ன சொல்றது, இவங்க மறந்துட்டாங்களா? அது எப்படி மறக்க முடியும்ன்றது எனக்கு தெரியல. இன்னார் பார்வதின்ற கேரக்டர் வேணா ஓகே, பட் நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி வி ஹவ் மெட் ஒன்ஸ் இல்ல அப்படின்றது இவ்வளவு நாள் கூடவா பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இல்ல ஷி வாண்ட்ஸ் டு ஹைட் தட் அப்படின்றது எனக்கு தெரியல. ஒவ்வொரு விஷயமும் ஆகட்டும், ஒரு இப்போ நாமினேஷன் ப்ராசஸும் ஆகட்டும், அந்த இடத்துல திவ்யா இருந்தாங்க. பிரஜன், சாண்ட்ரா, பார்வதி எல்லாம் டிஸ்கஸ் பண்றப்போ, வியானா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ திவ்யா வாஸ் தேர். இப்போ நீ இன்னைக்கு ஒரு நல்ல வேஷம் போடுறது, நீ அன்னைக்கே நோ ஐம் நாட் ஓகே வித் திஸ் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது இந்த இடத்துல, நான் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ண விரும்பல, ஐம் அவுட் ஆஃப் திஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்திரிச்சு வாக் அவுட் பண்ணிருக்கலாம் அந்த இடத்துல. அப்போ யூ ஆர் ஜென்யூன் பர்சன்ன்றதை நான் எடுத்துப்பேன். நீயே சொல்ற 2 பேரை போட்டாலே போறோம் ஒருத்தருக்கு நாமினேஷனுக்குன்றதெல்லாம் நீயாவா சொல்ற நீ. அப்புறம் இப்ப இன்னைக்கு அந்த இடத்துல நான் இல்ல, என்ன பொய் சாட்சி சொல்ல வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கதையை உருட்டிட்டு இருக்காங்க. நாட் ஃபேர் அப்படின்றது. ஏன்னா திவ்யா அப்படின்னாக்க நான் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஷி இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்றத நான் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஷி இஸ் பிரேக்கிங் ஆல் தோஸ் பிரிக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவங்க பிரச்சனை இப்ப இன்னைக்கு ஆரம்பிக்குதா அப்படின்னா இப்போ இது ஒரு டவுட் இருக்கு ஹரிஷ். இப்ப வியானா திவ்யா 2 பேர் தான் அந்த இஷ்யூ கொண்டு வராங்க. அது ஆக்சுவலி சாண்ட்ராவோட இஷ்யூ தானா இல்ல வியானாவோட இஷ்யூவா? சாண்ட்ரா இஷ்யூ தான் நினைக்கிறேன். அது இன்னும் தெளிவா தெரியல. பட் சாண்ட்ரா இஷ்யூ அப்படிதான் நினைக்கிறேன். சாண்ட்ரா இஷ்யூ மாதிரி தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீ டைரக்டா சாண்ட்ராவே பண்ணிருக்கலாம் இதுக்கு. இப்போ வியானாவை கொண்டு யாரு விக்டிம்ன்ற மாதிரி இந்த கேம் எல்லாம் விளையாடுறதுக்கு நான் என்ன ரீசனுக்காக என்கிட்ட சாண்ட்ரா பேசல அப்படின்றத நீ அந்த இடத்துல சபையில கொண்டு நிறுத்திருக்கலாம். அவங்க இவங்க சைட்ல இல்ல ஐ எம் வில்லிங் டு சே திஸ் ரீசன்ன்றதையும் சொல்லலாம், இல்ல ஐ எம் நாட் வில்லிங் டு சே த ரீசன், நீங்க அவங்க பக்கமே தீர்ப்பை கொடுத்துக்கோங்கன்னு சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ நீ அதை பண்றதை விட்டுட்டு இதுவே ஒரு சீப் கேமா தான் நான் பாக்குறேன். பிரிட்டண்டிங் சம்ஒன், இது ஆள் மாறாட்டம்ன்ற மாதிரி தான் இது போகும் இது. சோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது பண்ணணுமா அப்படின்னு. இப்போ ஊருக்கே தெரியும், ஒருத்தனை மட்டும் முகம் கொடுத்து பேசலன்றப்போ we have to take the other direction. ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி போகலாம்.
அதுக்கு மேல போனாக்க நமக்கு சூடு சொரணா இல்லைன்றதுதான் அர்த்தம் அது. சோ அந்த மாதிரி வந்துட்டு இவங்க வேற இது எடுத்துக்கலாம். இல்ல அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு நாள் டைம் தேவைப்படுதோ அந்த ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசுறப்போ சாண்ட்ரா இது பண்ணது நியாயமானுட்டு நீ அப்படி கேட்கலாம். இப்ப நீ எதுக்கு நீ இதை ப்ரொஜெக்ட் பண்றன்றது எனக்கு தெரியல. திவ்யாவோட ஃபிளாஸ் சொல்லிட்டு இருக்கேன் நான். எனக்கு இதுக்கு எதுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சில்லித்தனமா சில்லற பசங்க பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதா தான் என்னோட பார்வைக்கு இருக்கு. அதர் திங் ஹரிஷ், இப்ப நடக்கிறதுல வந்துட்டு கம்ருதீன் பாரு மைக் போடலன்றது வந்துட்டு பிக் பாஸ் இது பண்றாரு, அவங்க கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு, ஓகே ஃபைன். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு பதில் ரெண்டு பேரையும் வந்துட்டு ஃபுல் ஒர்க் வாங்குறாங்க. பார்வதி செய்யறாளோ இல்லையோ, கம்ருதீன் பார்வதி வந்துட்டு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. கமருதீன் விடிய விடிய உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லா வேலையும் செய்யறான் அந்த பையன். எனக்கு தெரியல அது எப்படி அவ்வளவு ஸ்டாமினா இருக்கு அவன்கிட்ட அப்படின்றது கூட எனக்கு தெரியல. ஹி இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். என்ன சொல்றது, ரெண்டு பேரோட வேலையை ஒருத்தனே, ரெண்டு பேர் இல்ல, இது ஒரு 10 பேரோட வேலையை ஒருத்தனே செய்துட்டு இருக்கான்றதுதான் நான் சொல்ல வரேன் நானு. சோ அந்த அளவுக்கு போக்கஸ்டா செய்யறான். அப்பயும் வந்துட்டு டார்கெட் பண்ணி ஒரு குற்ற உணர்ச்சி இல்ல, குற்ற உணர்ச்சி இல்லைனாக்க யாருக்கா இருந்தாலும் கோவம். ஏன்னா அவங்க குற்ற உணர்ச்சியில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் இவங்க கிட்ட ரொம்ப நிஜமாவே பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, மைக். எப்போ அந்த மைக் வந்துட்டு ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா வந்து நின்னுச்சோ அப்பயே இவங்க திருத்திக்கணும் அப்படின்றதுதான். எத்தனை வார்னிங் எத்தனை வார்னிங். நேத்து கூட பேசினா நாட் ஓகே வித் தட். இன்னைக்கு பார்த்தாக்க நான் ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்ற பேர்ல வந்துட்டு மைக் இல்லாம உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றது, நீங்க அந்த பிக் பாஸ் ஷோக்கு அதெல்லாம் கூட இப்ப போயிடுச்சு. பாக்குற மக்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. we are having some respect on Big Boss voice. நீங்க அதுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, பாக்குற எங்களுக்கோ இல்ல ரிவ்யூ பண்ற எங்களுக்கோ நீங்க அந்த ஸ்பேஸ கொடுக்காம நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கான அந்த ஒரு பிளஸ் எல்லாம் பாசிட்டிவ் எல்லாம் வந்துட்டு நெகட்டிவ் ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்ல தோணுது. நாட் அட் ஆல் ஃபேர். என்னத்துக்கு இவ்வளோ அடமெண்ட் ஒரு மைக்குன்றது எனக்கு தெரியல. என்ன சொல்றது, பிரைவசி ரொம்ப கான்பிடென்ஷியல் டாக்ஸ் எல்லாம் அங்க தேவையே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இல்ல இஃப் யூ வாண்ட் டு டாக் அப்படின்னாக்கா நீ மைக்கோடவே பேசலாமே. ரெண்டு பேருக்குள்ள அஃபேர் இருக்குன்னு ஊருக்கே தெரியுமே, உலகத்துக்கே தெரியுமே. அப்புறம் என்ன விஷயம் இருக்கு அதுல மறைக்கிறதுக்குன்றது எனக்கு தெரியல. அதர் திங் வந்துட்டு எல்லாரும் யோக்கியம் மாதிரி ஆயிட்டாங்க. இப்ப சொல்லுவாங்க வேற, ஊர்ல வந்துட்டு ஒருத்தன் பிடிபட்டா ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே வந்துட்டு ராமனா மாறிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே யோக்கியனா அங்க மாறிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் மைக்கு போடலன்ற மாதிரி. துஷாருக்கு முதல் வாரத்திலேயே தலை பதவிக்கு வந்தப்பவே பிக் பாஸ் வந்துட்டு இனிஷியேட் பண்ணாரு. நிறைய பேர் வந்துட்டு மைக் போடாம சுத்திட்டு இருக்காங்க, இதை நீங்க வந்துட்டு இனிஷியேட் பண்ணல, அட்ரஸ் பண்ணலன்றத வந்துட்டு பிக் பாஸ் சொல்லிட்டே தான் இருந்தாரு. சோ அது ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் வீக் கதையை பேசாதீங்க அப்படின்னுட்டுன்னு சில பேர் நினைச்சீங்கன்னாக்கா, இது 70 நாள் கடந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஷோவை. இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். கனித்திரும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பேட்டரி போட்டதுக்கு அப்புறம் மைக்க ஆன் பண்ணுன்னு கூட தெரியாதாமா. யாராச்சும் நம்புவீங்களான்னு கேட்டுக்கோங்க. 70 நாள் கடந்த அப்புறமும் ஒரு பேட்டரியில வந்துட்டு அந்த மைக்ல வந்துட்டு பேட்டரி போட்டதுக்கு அப்புறம் அதை ஆன் பண்ணணும் தெரியாதாமா. இன்னைக்கு பிக் பாஸ் சொல்லி கொடுக்குறாரு, அமித் மூலியமா சொல்லி கொடுக்குறாரு. அது அப்பதான் வந்துட்டு அப்போ அவங்க முகத்திலேயே கிளீனா தெரியுது அவங்க வாண்டடா தான் அதை ஆஃப் பண்ணிருக்காங்கன்றது. சோ எல்லாருமே தான் வந்துட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க. வை கம்ருதீன் அண்ட் பாரு திரும்ப திரும்ப. ஏன்னா கம்ருதீன் வந்துட்டு இன்னைக்கு பேசுறப்ப சொல்றது வந்துட்டு, அரோரா எவ்வளோ வாட்டி என்கிட்ட பேசியிருக்கா, மைக்க மறைச்சிட்டு பேசியிருக்கா, மைக் இல்லாம பேசியிருக்கா, ஆதிரை பேசியிருக்கா, வியானா பேசியிருக்கா, நம்ம லிஸ்ட் எடுக்கிறான் அவன். இதெல்லாம் வந்துட்டு அந்த இதுல வராதா, அந்த கிரைட்டீரியால வராதா அப்படின்றதான் கேட்கிறான். ஒரு ஜென்யூனான கொஸ்டின் தானே அது. சோ இது என்ன பயாஸ்டா போகுது இல்ல எனக்கு வந்துட்டு இப்ப அந்த பயாஸ்டுன்றது கூட வந்துட்டு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து ஷோ பார்வை சுத்தியே தான் வரணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸே வந்துட்டு எல்லார்கிட்டயும் பாத்துட்டாரு, கான்டென்ட் யார்கிட்டயும் கிடையாது. இப்போ வந்துட்டு ஒரு பார்வை சுத்தி ஒரு விஷயத்த பண்ணா மட்டும்தான் வந்துட்டு அது டிஆர்பி ஏறுதுன்றத முடிவு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் என்னோட பார்வையில. பார்வதியை தாண்டி வேற யாரும் கண்டென்ட் கொடுக்கறது இல்லை. பார்வதி ஒரு ஆள் மட்டும் தான் கண்டென்ட் கொடுக்கறது. மற்ற எல்லாம் வந்து ஏதோ ஒன்னு ரெண்டு கண்டென்ட் அங்கங்க அப்பப்போ கொடுக்குறாங்க தவிர கண்டினியூஸா கண்டென்ட் கொடுக்குற கண்டஸ்டன்ட் இங்க யாருமே இல்லை. ஸோ அதனால பார்வதி ஒருத்தவங்க தான் வந்து
பிரச்சனைன்னா போய் பிரச்சனை பண்றது, சண்டைன்னா சண்டை போடுறது, இந்த லவ் கண்டக்ட் கொடுக்கறதாகட்டும், அதே மாதிரி பிக் பாஸ் கிட்ட திட்டு வாங்குறது ஆகட்டும், எல்லாமே பார்வதி கிட்ட தான் வருதுங்கிறப்போ கண்டென்ட் என்ன பொறுத்தவரை கண்டென்ட் குவீன் தான் பார்வதி. கண்டிப்பா. சோ பிக் பாஸ் வந்துட்டு டிசைடட் மத்தவங்களோட கண்டென்ட் எல்லாம் வந்துட்டு யாரும் வந்துட்டு பாக்குறது இல்லன்றத வந்துட்டு அவர் டிசைட் பண்ணிட்டாரு. சோ பனிஷ்மெண்ட்ன்ற மாதிரி கூட வந்துட்டு சுத்தி சுத்தி பாரு மேலேயே வருதா அப்படின்றது என்னோட கொஸ்டின். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அரோரா ஷி வாண்ட்ஸ் டு ப்ளூ. இப்ப என்ன பண்றாங்க, அரோரா வந்துட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கடைசியா முடிகிற நேரத்துல தான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ என்ன பண்றாங்க, நம்ம ஹைலைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவங்க வைக்கிற பிரச்சனை பஞ்சாயத்து வந்துட்டு பார்வை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஏன்னா அந்த ஸ்கிரீன்ல வந்துருவாங்க, அந்த ஃப்ரேம்ல வந்துருவாங்க. சோ அதை பேஸ் பண்ணி வருது. சோ இப்போ வந்துட்டு அரோரா பேசப்படுற மாதிரி ஆகுதுன்ற மாதிரி எனக்கு தெரியல. அரோரா வாட் கைண்ட் ஆஃப் கேர்ள் ஷீ இஸ்ன்றதே எனக்கு தெரியல. ஒரு கேஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதை பத்தி வந்து டிஸ்கஷன் நடக்குது. பாரு வந்துட்டு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எனக்கு வந்துட்டு மோர் தேன் a ஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் அவன்கிட்ட இருக்கு. என் எதிரில் வாண்டடா அவனை ஹக் பண்றப்ப எனக்கு கொஞ்சம் பொசிசிவ்னஸ் இருந்தது, எனக்கு ஹர்ட் ஆச்சு. அதை நான் போயிட்டு எடுத்து சொன்னேன். நான் எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னுட்டு சொன்னதுக்கு அப்புறமும் ஷி வாஸ் டூயிங் தட் அப்படின்னுட்டுன்னு கம்ருதீனும் வந்துட்டு கிளியரா வந்து சொல்லிட்டான். என்கிட்ட வந்து எனக்கு வந்துட்டு அரோரா கிட்ட அந்த ஃபீல் எல்லாம் வரல, பாரு கிட்ட வருதுன்னு. அப்பவே முகம் மாறிடுச்சு. சோ என்ன சொல்றது, சீப்போ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட வந்துட்டு நீ என்ன பண்றன்னா அவனை அந்த பக்கம் இழுக்கிறதுக்கு தான் நீ ட்ரை பண்ற. வாட் சார்ட் ஆஃப் ஃபீமேல் ஷி இஸ்ன்றது எனக்கு தெரியல. அந்த இது ஸ்கிரீன் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த ஃப்ரேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வென் ஷி கேம் அவுட் அந்த பாத்ரூம்ல நினைக்கிறேன் நான், வினோதெல்லாம் இருக்கிறாங்க அங்க பேசிட்டு இருக்கும் போது வந்துட்டு திரும்ப போயிட்டு அவனை ஹக் பண்ணி இது பண்றான். அதுக்கப்புறம் வந்துட்டு துஷாரை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னப்பதான் இவன் சொன்ன, என்ன இவ பெத்தவ மாதிரி பேசிட்டு இருக்கானே, துஷாரை பத்தி நான் பேசுவேன் தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அந்த ஒரு இது வருது, டெக்ஸ்ட் ஒண்ணு வருது. எனக்கு அரோரா வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு வில்லிக்கு விட மோசமான ஒரு கேரக்டரா தான் நான் பாக்குறேன். ஏன்னா எமோஷனலா ஷி இஸ் பிளேயிங் a வெரி குட் கேம் அப்படின்றதுதான். பாரு கிட்ட என்ன டேலண்ட் இருக்குதோ அதெல்லாம் இருக்கு. பாரு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வேல கொண்டு போயிட்டு இருக்கா, அரோரா வந்துட்டு அது நெகட்டிவ் வேல கொண்டு போயிட்டு இருக்கான்றதுதான் என்னோட பார்வையில நான் பார்த்தது. என்ன இருக்கு, வேற என்ன இருக்கு ஹரிஷ்? வேற ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. கம்ருதனுக்கும் எஃப்ஜேக்கும் நடுவில் ஏதோ பஞ்சாயத்து போயிருக்கு. ரெண்டு பேரும் வார்த்தைகள் நிறைய விட்டுருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. ப்ரோமோவும் அதைத்தான் வந்து காட்டுது சொல்லலாம். பட் வந்து எத்தனை முறை வார்னிங் கொடுத்தாலும் ரெண்டு பேரும் திருந்த மாட்டோம். ரெண்டு பேரையும் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புறது பெஸ்ட்ன்னு விஜய் சேதுபதி தயவு செஞ்சு அவருக்கு வந்து துணிச்சல் இருந்தா தயவு செஞ்சு இதை பண்ணணும். துணிச்சல் இல்லாம இத்தனை நாள வந்து இந்த ஷோ எப்படியா ஓட்டிகிட்டே போகணும்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு துணிச்சலோட விஜய் சேதுபதி இந்த வீக்காவது ரெட் கார்டு கொடுத்து ரெண்டு பேரை வெளியில அனுப்பு. இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த ஷோ ஆஸ் பண்றதுக்கே வராது. அது எவ்வளவு சொல்லியாச்சு, அவருக்கு தான் ரெட் கார்டு கொடுக்கணும். அவருக்கு துணிச்சல் இல்ல, அவருக்கு வந்து மக்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இல்ல. எனக்கு அப்படி தெரியல, எனக்கு ரொம்ப தலகணம் ஜாஸ்தின்ற மாதிரி தெரியுது. தலகணம் எல்லாம் கிடையாது, அவருக்கு பயம். யாரையாவது நம்ம எவிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்மள வந்து விமர்சிப்பாங்க, ரொம்ப விமர்சிப்பாங்க, அவங்க ஃபேன்ஸ் ரொம்ப விமர்சிப்பாங்க, ஒரு பயம் இருக்கு விஜய். ஷோக்கு ஆஸ் பண்ணவே வரக்கூடாது. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் ஒருத்தர் எவிக்ட் பண்ணி தான் ஆகணும். நான் சொல்றேன், அவர் வந்து அந்த பயம் இருக்கிறதுனாலதான் வந்து எல்லார்கிட்டையும் ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சு அவர் பண்ணி. இல்லைன்னா வந்து அன்னைக்கே ரெட் கார்டு கொடுத்துருக்கலாம், இல்ல வார்னிங்க்கு எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாமே. கமல்ஹாசன் கொடுக்கல எல்லோ கார்டு, வார்னிங் பண்றதுக்கு எல்லோ கார்டு கொடுக்கல கமல்ஹாசன், எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாம். ஏன் அதை கூட பண்ண முடியல அப்படின்னா அவ்வளவு பயத்துல இருக்காரு விஜய் சேதுபதி அப்படின்னு தான் நான் பாக்கிறேன். இந்த பயத்தை ஏன் விஜய் சேதுபதி இன்னும் வச்சுட்டு இருக்காரு, இன்னும் கேர் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு புரியல. இல்ல வந்து நீங்க யாரையும் எடிட் பண்ணக்கூடாது, இந்த ஷோ இப்படியே போகட்டும்னு அவங்க சொல்றாங்களா? தயவு செஞ்சு அந்த ஷோல வெளியே வந்துருங்க. கண்டிப்பா விஜய் சேதுபதியுடைய கேரியரை மொத்தமா க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷோவா இந்த பிக் பாஸ் ஷோ மாறிடுது. எங்கேயோ ரெண்டு ரோல் நல்லா பண்ணிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி, அதை ஒட்டு மொத்தமா க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷோவா இந்த பிக் பாஸ் ஷோ மாறிட்டு இருக்குன்னு நான் பாக்கிறேன். ஏன்னா he is not fit to host the show. அவருக்கு இந்த ஷோ ஃபிட் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். அவர் இந்த ஷோ ஃபிட் இல்லை, அவருக்கு இந்த ஷோ ஃபிட் இல்லை. ஏன்னா இந்த ஷோ கமல்ஹாசன் ஹாஸ் பண்ற வரைக்கும் வேற மாதிரி இருந்தது. கமல்ஹாசன் இல்ல அப்படின்னதுக்கு அப்புறம் ஓகே, விஜய் சேதுபதி வந்தாரு, லாஸ்ட் சீசன் ஏதோ பண்ணாரு. இந்த சீசன் அவருக்கு விஜய் சேதுபதிக்கான சீசனே கிடையாது. இந்த சீசன் எங்கேயோ பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கிற இன்ஸ்டா இன்ஃபுளுன்ஸை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நீங்க வந்து ஒட்டுமொத்த வச்சிருக்கீங்க, பாக்குறவங்களையும் பைத்தியக்காரத்தனமா பேச வச்சுட்டு இருக்கீங்கிறப்போ எனக்கு புரியல. இதுதான் உங்களுக்கு வந்து பிக் பாஸ் ஷோ நீங்க காட்டுறீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் ஷோ இதுக்கு மேல வந்து இத பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்கும் வந்துருச்சு. கண்டிப்பா நாங்க வந்துட்டு எங்களோட சேனல்ல வந்துட்டு எங்க பழைய ஃபேன்ஸ் எல்லாம் நாங்க மிஸ் பண்ணிருக்கோம். எங்களுக்கு அந்த மிஸ்ஸிங் வந்துட்டு எவ்வளவு ஹர்ட் ஆகுதுன்றது வந்துட்டு எங்களுக்கு சொல்ல தெரியல.
அந்த அளவுக்கு வந்துட்டு நாங்க மிஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா கேட்டாக்கா இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்து பேசுறப்ப சொல்றாங்க நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட் இன் வாட்சிங் இட் அப்படின்றது. ஷோவே நாங்க வாட்ச் பண்றது இல்ல, ரிவ்யூ பார்த்து என்ன பண்ண போறோம்ன்ற மாதிரி தான் வராங்க. சோ நெக்ஸ்ட் சீசனும் விஜய் சேதுபதியே ஹாஸ்ட் பண்றாருன்னா இல்ல விஜய் சேதுக்கு ஒரு நான் பயம் வெளியில இருக்கு, அது போவேன். தெளிவா தெரியுது. விஜய் சேதுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலயும் ஒரு பயம் இருக்கு, இதை ஹாஸ் பண்றதுன்னு ஒரு பயம். சினிமா இண்டஸ்ட்ரியில ஏன் பயம் இருக்குன்னு சொல்றேன்னா, அவர் வந்து இந்த முத்தியா முரளிதரன் படம் பண்றாரு. முத்தியா முரளிதரன் மலையக தமிழன், இஸ் அ தமிழியன், ஸ்ரீலங்கா தமிழியன், இலங்கையில பிறந்திருக்காரு, மலையக தமிழியன். நீ வந்து ஒரு தமிழியனோட படத்தை நான் பண்ண மாட்டேன், நான் ஒதுங்குறேன் அப்படின்னு வந்த பாலிடிக்ஸ்க்காக நீ விட்டுட்டு போறியே, எனக்கு அது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா தமிழியன்ஸ்க்கு. ஸ்ரீலங்கன் தமிழன்ஸ்க்காக அவ்வளவு பேசுனீ அன்னைக்கு, நீ அவ்வளவு பேசுனீங்க. இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கன் தமிழன்ஸ்க்காக ஸ்ரீலங்கன் தமிழன் பத்தின படத்துல நீ பண்ண மாட்டேன்னு ஓடுன. அங்கேயே வந்து சினிமா கேரியர்ல விஜய் சேதுபதிக்கு பயம் இருக்குங்கிறது தெரியல. இப்ப இந்த ஷோ ஹாஸ்ட் பண்றதுல இஸ் கம்ப்ளீட்லி நாட் ஃபிட் டு ஹாஸ்ட் தான் சொல்லணும். ஏன்னா கண்டிப்பா. யாருக்கு என்ன எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லணும். 4 வாரத்துக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் பேசுனீங்க, அப்ப நாங்க கேட்டோமான்னு பேசுறாரு. அதுதான் ஏன் அது உடனே கேட்கறதுல என்ன என்ன ஆக போகுது? ஏன் ஆற விட்டுறீங்க, ஆற போடுறீங்க ஒரு விஷயத்தையும். அதுதான் சொல்றேன். ரம்யாக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதே இத்தனை நாள் கழிச்சு பண்ற. என்ன சொல்றது, பாக்குறவங்க கூட காரி துப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹாஸ்ட் நீ பண்ணிட்டு இருக்க. நான் எதுக்கு இந்த தலைகணம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணேன்னா, இப்போ ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது. நாகார்ஜுன், மோகன்லால் எல்லாமே வந்துட்டு அங்க இப்ப இதா இருந்தாங்க. அப்போ வந்துட்டு அங்க ஹாஸ்ட் அந்த ப்ரோக்ராம், அந்த ஈவெண்ட் ஹாஸ்ட் வந்துட்டு விஜய் சேதுபதி கிட்ட ஏதோ சொல்ல வரப்போ, இவங்கெல்லாம் நாகரிகமா நடந்துக்கிறாங்க, நீங்க ஏன் அப்படி நடந்துக்கலன்ற மாதிரி அவர் அது அவரோட வந்து ஸ்லாங்ல சொன்னாரு. அது வந்து மோகன்லால் சாருக்கு வந்து முத்தம் கொடுக்க உங்களுடைய ஸ்டைல நீங்க முத்தம் கொடுப்பீங்க சார், அது மாதிரி முத்தம் கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ சொன்னாரு, நாகரிகமா மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, இவங்க எல்லாம் வந்து நாகரிகமா வந்து நடந்துக்கிறாங்க, நீங்களும் நம்ம ஆளுங்களும் வந்து நாகரிகமா நடந்துக்கணும், அது அக்செப்டபிள். இல்ல, வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் இட்ஸ் நாட் மோகன்லால் ரெஸ்பெக்ட். லாலேட்டன் வந்து அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாரு. லாலேட்டன் வந்து தப்பா எடுத்துக்க மாட்டாரு. இல்ல, அவர் எடுத்துக்க மாட்டாரு. இப்ப நம்மளுக்கு எப்படி இருந்ததுன்னா, நாகார்ஜுன் பாக்குறப்ப நம்மளுக்கு வைரல்லாம் எரிஞ்சது, மோகன்லால் பாக்குறப்ப இன்னும் வைரல்லாம் எரிஞ்சது. இது இவங்க ரெண்டு பேருக்கு பக்கத்துல உண்மையிலேயே அது கிரீன் போட்டுட்டு வந்திருந்தா அந்த கோட்டு கஷ்டப்பட்டிருப்பேன் நானு. நல்ல வேளை பிளாக் போட்டுட்டு நீ ஒரு ஜோக்கர்ன்றது அந்த இடத்துல காட்டின, நீ அது வரைக்கும் நாங்க சந்தோஷப்பட்டுக்கிறோம் அப்படின்றதுதான். பெரிய பெரிய ஜாமவானுக்கு நிகராலாம் நீ நிக்க முடியாது. அந்த இடத்துல ஒரு ஃபன்னு இது நடந்துச்சு தெரியுமா, நான் உன்னை விட சீனியர் அப்படின்னு சொல்லிட்டேன் நாகார்ஜுன் சொல்றது மோகன்லால் பார்த்துட்டு. ஏன்னா இந்த ஷோவை 2 சீசன் நான் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னுட்டு. அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா அவ்வளோ அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கு, அவ்வளோ பொறுமை இருக்கு, அவ்வளவும் வந்துட்டு அவங்க அந்த ஒரு ஜட்ஜிங் பார் இருக்கு, ஜட்ஜிங் கெப்பாசிட்டி இருக்கு. இவ்வளவு பண்ற ஆள்கிட்ட இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டால இருந்து இருக்கிற ஆட்கள் எல்லாம் போட்டு ஒரு சீசனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கேவலத்தின் உச்சம் இது அப்படின்றத நான் சொல்லுவேன். ரியலி கோயிங் வர்ஸ்ட். பாரு தவிர வேற இவங்களுக்கு பாரு ஒரு ஆளை வச்சு கூட இந்த ஷோ பண்ணிட முடியும் போல இருக்கு. வேற யார வச்சும் வந்துட்டு இந்த ஷோ பாரு வந்துட்டு ஒரு ஆளை நகராது. வச்செல்லாம் அந்த ஷோ பண்ண முடியும். இந்த ஷோவே பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு மேல இந்த ஷோ ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டிஆர்பி அப்புறம் வருதோ இல்லையோ, முடிச்சிடுங்கன்னு தான் கேட்டுக்கிறோம் இல்ல நாங்க. டிஆர்பி வருதோ இல்லையோ, பாக்குற பார்வையாளர்கள் இனிமே விஜய் டிவி பக்கமே வரக்கூடாதுங்கிற ஒரு முடிவு. வரமாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா அப்படி ஒரு வஸ்டான ஒரு சீசனா இந்த பிக் பாஸ் சீசன் பார்க்க எங்க போனாலும், நான் இப்ப சர்வே போற இடத்துல எல்லாம் வந்து இந்த பிக் பாஸ் ஷோ பத்தி எல்லாம் வந்து அவ்வளவு கேவலமா பேச. விஜய் டிவி வந்து அது ஒரு பெரிய பிராண்ட். நீங்க தமிழ்நாடு முழுக்க நீங்களே ஒரு சர்வே எடுத்து பாருங்க, விஜய் டிவி நீங்களே ஒரு சர்வே எடுங்க, பிக் பாஸ் ஷோ இந்த சீசனுக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நீங்க ஒரு கருத்து எடுங்க. விஜய் டிவியே எடுக்கட்டும், இந்த கருத்து விஜய் டிவியே எடுக்கட்டும், அவங்களுக்கே தெரியும் மக்கள் எந்த அளவுக்கு சலிச்சு போயிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த நான் அந்த பொலிட்டிக்கல் சர்வே எடுக்க போன இடத்துல எல்லாம் ரொம்ப பேசிட்டாங்க விஜய் டிவி. இது என்னங்க ஷோ, பைத்தியக்காரனுங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சுட்டு இருக்காங்க, இதெல்லாம் உட்காந்து பாக்குறதுக்கு நாங்க எதுக்கு பார்க்கணும், இதுக்கு பேசாம நாங்க வேற ஒரு ஷோ பார்த்து போயிடலாங்கிறாங்க. என்ன அதான் கேட்டா பார்வதி இப்போ கம்ருதீன் சர்வைவர் கூட ஷோ சொல்றேன். ஆரம்பிக்கலாம், இப்போ சர்வைவர் ஷோ ஆரம்பிக்கலாம், ஜி ஜி நெட்வொர்க் தமிழ் இப்போ பண்ணா பெட்டரா இருக்கும் சர்வைவர் ஷோ. ஏன்னா பிக் பாஸ் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. ஒரு கிரேஸ் இருந்தது பிக் பாஸ் மேல, இப்ப அந்த கிரேஸ் போயிடுச்சு. இப்போ சர்வைவர் ஷோ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ரொம்ப அழகா அது இது பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துடும். கண்டிப்பா. சோ அவ்வளவுதான், எல்லாமே பேசிட்டோம்னு நினைக்கிறேன் நானு. இன்னைக்கும் அதே அந்த இது பார்வதியோட இதுதான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு, அந்த இது கோர்ட் டாஸ்க்ல. சோ லெட்ஸ் சி. வர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ரம்யா மட்டும் தான் பார்த்த மாதிரி இருக்கு. இன்னொருத்தர் ரம்யா யார் மட்டும் கூட தான் உள்ள போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு ரிவர்ஸ் கண்டஸ்டன்ட் தானா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அப்படி பண்ணது கிடையாது. 2 பேர் தான் போட்டுட்டு இருந்தாங்க. 2 பேர் நான் போடுவாங்க. ரம்யா மட்டும் உள்ள போனாங்க நான் பார்த்தேன். இன்னொருத்தர் யாருன்றது எனக்கு தெரியல. இதுல வந்துட்டு 2 ஹீரோவும் மோதிக்கிற மாதிரி எஃப்ஜேவும் கம்ருதீனும், அது என்ன ஹீரோன்ற ரேஞ்சில 2 காமெடியன்ங்க மோதிட்டு இருந்ததை தான் பார்க்க முடிஞ்சது. ஏங்க,
நீங்க வந்து ஆபாசமான வார்த்தைகள் பேசுறாரு கமருதீனும் விஜய் ரெண்டு பேரும் வந்து அப்படிதான் திட்டுறாங்க. அதனாலதான் மியூட் போடுறாங்க, இங்க மியூட் வருது ரெண்டு பேர்ட்டு. அப்படி பேசுறவங்க எதுக்கு உள்ள வச்சுட்டு இருக்காங்கன்னு அதுதான் நான் மறுபடியும் கேட்கிறேன். ரெட் கார்டு கொடுக்கறது இல்ல விஜய் டிவிக்கு என்ன விஜய் டிவி வந்து இவ்வளவு சாஃப்ட் கார்னர் ஆபாச வார்த்தைகள் பேசுறவங்க கிட்ட எல்லாம் சாஃப்ட் கார்னர் காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அடுத்த சீசனுக்கு எப்படி இந்த யூடியூப்ல வந்து சின்ன பிக் பாஸ் ஒருத்தர் எல்லாமே நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த சீசன் வந்துட்டு நீங்க எப்படி நீங்க அத இல்ல என்னது அடுத்த உட்பேத்த சீசன் எனக்கு தெரிஞ்சு போறீங்க தெரியல. அடுத்த சீசன் எனக்கு தெரிஞ்சு காத்துக்கருப்பு கலையெல்லாம் கூட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பிக் பாஸ்னு இப்போ யூடியூப்ல ஸ்கூப் ஏதோ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. காத்துக்கருப்பு கலை அந்த சின்ன பிக் பாஸ்ல கண்டஸ்டன்டா இருக்கிற 10 பேரை உள்ள கூட்டிட்டு வந்து இவங்க தான் அடுத்த சீசனோட கண்டஸ்டன்ட்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த சூர்யா, ரவுடி பேபி சூர்யா, திருச்சி சாதனா இதெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு டான்ஸ் ஆட வைக்க போறாங்களான்றதும் எங்களுக்கு தெரியல. அந்த ஷோவோட பேரே வந்துட்டு சுத்தமா கெடுத்துட்டாங்கன்றது தான் பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு பார்ப்போம் ஹரீஷ், பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். ஏன்னா நாளைக்கு வந்துட்டு எப்படியோ ப்ரோமோ லேட்டா தான் வரப்போகுது. ஸோ நாளைக்கு என்னன்றதை பார்த்துட்டு பேசுவோம். தேங்க்யூ.